இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துப்பாக்கியால சுட்ட சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நியாயப்படி விசாரிக்கணும்னா அந்த பரமேஸ்வரி அம்மாவை தான் விசாரிக்கணும். அவங்களுக்கு தான் ஏட்ட பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அங்க போய் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைக்கும். சந்திரா, இப்ப எதுக்காக தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு அவங்க மேல உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்துறியா? சித்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பாட்டிய போட்டு கொடுக்கற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. சின்னத்த பாட்டிய பழிவாங்க எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏட்டு மேட்ரு அவங்களுக்கு சாதகமா கிடைச்ச உடனே இப்ப வெறுப்ப கொட்டுறாங்க. மாமா, நான் ஒண்ணு போய் சொல்லலையே. உங்க அம்மா தானே அந்த ஏட்டுவை எது உண்மையா சொல்ல போறான்னு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலன்னா அவங்க அக்கா மேலதானே சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் சொன்னேன். சார், நீங்க போய் பரமேஸ்வரிய முதல்ல விசாரிங்க. உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் கிடைக்கும். சரிங்க மேடம், நான் போய் அந்த பரமேஸ்வரி அம்மா விசாரிக்கிறேன். நான் வரேன் மேடம். வாங்க. சித்தி, பாட்டி அந்த ஏட்டுவ மண்டபத்துக்கு வர சொன்னது சிவகாமி பாட்டி சாவுல மறைஞ்சிருக்கிற உண்மையை பத்தி சொல்லதான். உண்மை தெரிஞ்சா பாட்டி தாத்தா மேல இருக்கிற பழி பொய்யாயிடும்ல. அப்பவாச்சு நீங்களும் அம்மாவும் உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க முயற்சி எல்லாம் தோத்து போய் இப்ப அந்த ஏட்டுவும் இறந்து போயிட்டாரு. பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நீங்க என்னடானா அவங்க இந்த கொலை விஷயத்துல மாட்டி விடுற மாதிரியே பேசுறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, இவளுக்கு எப்படியாவது எங்க அம்மாவை தூக்கி உள்ள வைக்கணும், அதான் இவளோட ஆசை. அதனாலதான் எங்க அம்மாவை பத்தி தப்பா சொல்லி போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துருக்கா. ஏய், எங்க அம்மா பக்கம் உண்மையும் சத்தியமும் இருக்கு. உன்னால அவங்களை எதுவும் செய்ய முடியாது. சரி விடுங்க, போலீஸ் தான் போயிட்டாங்கல்ல. அத பத்தியே பேசி பிரச்சனை ஏன் பெருசாக்குறீங்க? எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க.